வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 4/3 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின் வருவனவற்றை நிரூபிக்க. இங்கே 2 இது இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா நிரூபிக்கலாம். முதலில் பாருங்க. காஸ் ஆல்ஃபா மைனஸ் காஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். இதோட ஆன்சர் 4 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 நம்ம நிரூபிக்கணும். நிரூபிக்கலாமா? பாருங்க. முதல்ல காஸ் ஆல்ஃபா மைனஸ் காஸ் பீட்டா எந்த ஃபார்முலா பாருங்க இங்கே இருக்கு பாருங்க. காஸ் சி மைனஸ் காஸ் டி இந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். பயன்படுத்தலாமா? இப்போ பாருங்க. காஸ் சி, அது சிக்கு பதிலாக என்ன இருக்குது? ஆல்ஃபா இருக்குது. டிக்கு பதிலாக பீட்டா இருக்குது. அப்போ இந்த -2 அப்படியே வந்துருமா? சைன் சி ப்ளஸ் டி, சிக்கு பதிலாக ஆல்ஃபா, டிக்கு பதிலாக பீட்டா பை 2. அதுக்கு அடுத்தது சைன் சி மைனஸ் டி, சிக்கு பதிலாக ஆல்ஃபா, டிக்கு பதிலாக பீட்டா பை 2. எல்லாத்துக்கும் சேர்த்து அடுக்கு என்ன இருக்குது? இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். ப்ளஸ் அடுத்து பாருங்கள். சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டா எந்த ஃபார்முலா பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள். சைன் சி மைனஸ் சைன் டி ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா 2 காஸ் பாருங்கள். 2 காஸ் சி ப்ளஸ் டி பை 2. சிக்கு பதிலாக ஆல்ஃபா, டிக்கு பதிலாக பீட்டா பை 2. அதுக்கடுத்து என்ன இருக்குது? சைன் சி மைனஸ் டியா, சைன் சி மைனஸ் டி, சிக்கு பதிலாக ஆல்ஃபா, டிக்கு பதிலாக பீட்டா பை 2. சரியா? இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஸ்கொயர். இப்போ பாருங்கள், ஈஸியாக நம்ம கணக்கு முடிஞ்சிடும். இப்போது இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். இதை பாருங்கள், எல்லாம் ஒரே உறுப்பு தான், பெருக்கல் இருக்குது. அப்போ ஸ்கொயர் பண்ணலாம். -2 ஸ்கொயர் பண்ணால் 4. இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2. அடுத்து பாருங்கள். இன்ட்டு இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். என்ன வரும்? சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ வாங்க இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம். இது தனியாக ஸ்கொயர் இருக்கு இல்லையா? 2 ஸ்கொயர் பண்ணால் 4. காசை ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்க. சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2. சரியா? இப்போ பாருங்க, இந்த 2 உறுப்புலேருந்து நம்ம எதை பொதுவாக எடுக்கலாம்? ஈக்குவல் டு 4 பொதுவாக எடுக்கலாம். அதுக்கடுத்து பாருங்க, சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2. இங்கே ஸ்கொயர் கிடையாது. சரியா? இங்கே ஸ்கொயர் கிடையாது. இங்கே ஸ்கொயர் போட்டோம்ல, அங்கே ஸ்கொயர் வராது. இப்போ பாருங்க, எதை நம்ம பொதுவாக எடுக்க போகிறோம்? சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2, சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ், அதை காமன் எடுத்துருவோமா? பொதுவாக எடுத்துருவோமா? சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 நம்ம பொதுவாக எடுத்தாச்சு. மிச்சம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இதையும் 4ஐயும் வெளியே எடுத்துகிறோம். உள்ள என்ன இருக்கும்? சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 இருக்கும். ப்ளஸ் இந்த ப்ளஸ் 4ஐயும் இதை வெளியே எடுத்துகிறோம். அந்த இடத்துல என்ன இருக்கும்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 இது மட்டும் இருக்கும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு 4 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 அப்படியே தான் வரும். இன்ட்டு பாருங்கள், சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இது 2 சமமாக இருக்குது. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2. அப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் இதோட மதிப்பு என்ன ஆயிரும்? 1ன்னு மாறிடும். 2 பெருக்குங்க. 1 கொண்டு பெருக்குங்க என்ன வந்துடும் நமக்கு? 4 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2ன்னு வந்துடும். இதான் என்னது? நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர் என்பது நிரூபிக்கப்பட்டது. சரியா? அடுத்தது 2வது பார்க்கலாமா? என்ன இருக்கு பாருங்க. சைன் ஏ சைன் 60 ப்ளஸ் ஏ சைன் 60 மைனஸ் ஏ இதோட மதிப்பு 1/4 சைன் 3ஏ நிரூபிக்கணும். பாருங்க, சைன் ஏ 2வது இது இங்கே எழுதுகிறேன் பாருங்க. என்ன இருக்கு? சைன் ஏ இன்ட்டு சைன் 60 ப்ளஸ் ஏ இன்ட்டு சைன் 60 மைனஸ் ஏ எல்லாமே டிகிரி தான். சரியா? இவருடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு சின்ன மாற்றம் செஞ்சு எழுதலாமா? இதில் இருக்கிறதுல பெரிய கோணம் இதுதான். இதை முதல்ல எழுதுங்க. சைன் 60 ப்ளஸ் ஏ இன்ட்டு இதை எழுதிக்கலாம். அடுத்தது சைன் 60
மைனஸ் ஏ. கடைசியில் இந்த சைன் ஏவை எழுதிக்கலாம். சரியா? இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா என்ன அப்படின்னா வேறு கலரில் நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன் பாருங்க. சைன் ஏ இன்ட்டு சைன் பி ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னா 1/2 காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி. இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தோம். இந்த ரெட் கலர் எழுதியிருக்கிறது வந்து உங்களுக்கு ஃபார்முலா. சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப் ஆரம்பிக்கலாமா? ஈக்குவல் டு பாருங்க, ஏக்கு பதிலாக 60 ப்ளஸ் ஏ, பிக்கு பதிலாக 60 மைனஸ் ஏ. அதை மட்டும் கவனமாக பாருங்க. 1/2 காஸ் ஏ மைனஸ் பி. ஏக்கு பதிலாக 60 ப்ளஸ் ஏ பாருங்க மைனஸ் பி. அப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணோம். இதை மைனஸ் பண்ணும்போது இது மைனஸாக மாறும், இது ப்ளஸ்ஸாக மாறும். ஏன்னா மைனஸ் இருக்கா, மைனஸ் பண்ணும். அப்போ மைனஸ் 60 ப்ளஸ் ஏன்னு வரும். என்ன வரும்? மைனஸ் 60 ப்ளஸ் ஏன்னு வரும். மைனஸ் இப்போ பாருங்க காஸ் ஏ ப்ளஸ் பி. ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? 60 ப்ளஸ் ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்கு? 60 மைனஸ் ஏ. சரியா? பிராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெளியில் என்ன இருக்குது? இன்டூ சைன் ஏ இருக்குது. அதை விட்டுறக்கூடாது. சரி, எல்லாத்துக்கும் பொதுவாக வெளியில் சைன் ஏ இருக்குது. ஈக்குவல் டு 1/2. இதில் பாருங்கள் மைனஸ் 60 ப்ளஸ் 60 கேன்சல் ஆயிரும். அப்போ காஸ் ஏ ப்ளஸ் ஏ 2 ஏ மட்டும் வரும். அதுக்கு அடுத்தது மைனஸ் காஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் 60 60 கூட்டா 120 டிகிரி வரும். இன்டூ வெளியில் என்ன இருக்குது? சைன் ஏ இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பு ஈக்குவல் டு 1/2 இந்த காஸ் 2a எந்த மாற்றமும் இல்லை மைனஸ் காஸ் 120 நம்ம எப்படி எழுதலாம்னா காஸ் 90 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரின்னு எழுதலாம். வெளியில் அந்த சைன் ஏ அப்படியே தான் இருக்குது. அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஈக்குவல் டு 1/2 காஸ் 2a மைனஸ் காஸ் 90 ப்ளஸ் டீட்டானா சைன் டீட்டா. சைன் டீட்டா டீட்டாக்கு போல என்ன இருக்குது? 30. இங்கே 90 இருந்தால் விகிதம் மாறும், சைனாக மாறிடுச்சு. 90 போயிடும், 30 மட்டும் வரும். இப்போ பாருங்கள் 90 ப்ளஸ் டீட்டானா எந்த கால் பகுதி? இரண்டாவது கால் பகுதி. 90 ப்ளஸ் டீட்டானா ரெண்டாவது கால் பகுதி. ரெண்டாவது கால சைன் மட்டும்தான் ப்ளஸ்ஸு. ஆனால் இங்கே என்ன இருக்குது? காசு இருக்குது. அப்போ இது மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ என்ன மைனஸ் மைனஸ் சேர்ந்து இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக மாறிடும். இன்ட்டு சைன் ஏ. சரியா? அடுத்த ஸ்டெப் பாருங்க. ஈக்குவல் டு 1/2 காஸ் 2a ப்ளஸ் சைன் 30 டிகிரியோட மதிப்பு என்ன? 1/2 இன்ட்டு சைன் ஏ. சரியா? இப்போ பாருங்க ஈக்குவல் டு 1/2 உள்ள பெருக்க என்ன வரும்? காஸ் 2a இன்ட்டு சைன் ஏ ப்ளஸ் 1/2 இன்ட்டு சைன் ஏ. என்ன செஞ்சிட்டோம்? இந்த சைன் ஏவை உள்ளே பெருக்கியாச்சு. சைன் 2a இன்ட்டு ஏ ப்ளஸ் 1/2 ஏ ஈக்குவல் டு இப்போ பாருங்கள் நமக்கு இந்த இடத்துல திரும்பியும் ஒரு ஃபார்முலா வருது. ஃபார்முலா என்னென்னா தனியாக வேறு கலரில் எழுதட்டுமா? பாருங்கள் வேறு கலரில் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஃபார்முலா காஸ் ஏ சைன் பி. காஸ் ஏ சைன் பி ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? 1/2 ஈக்குவல் டு 1/2 sin a plus b minus sin a minus b. இந்த ஃபார்முலா தான் இந்த இடத்துல யூஸ் ஆக போகுது. சரியா? அடுத்த ஸ்டெப் பாருங்க. ஈக்குவல் டு இந்த 1/2 அப்படியே வந்துடும். எந்த 1/2? இந்த 1/2 அப்படியே வந்துருச்சு. காஸ் இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா பயன்படுத்த முடியல. அப்போ இந்த 1/2 வரும். 1/2 இந்த 1/2 அப்படியே வந்துருச்சு. காஸ் ஏ என்ன ஃபார்முலா? சைன் பி. இந்த பாருங்க இந்த 1/2 சைன் ஏ ப்ளஸ் பி. ஏக்கு பதிலாக 2a, பிக்கு பதிலாக 1a. 2a ஒரு ஏவையும் கூட்டினா 3a மைனஸ் சைன் ஏ மைனஸ் பி. ஏக்கு பதிலாக 2a, பிக்கு பதிலாக 1a. 2aல 1a கழிச்சோன்னா 1a. சரியா? ப்ளஸ் வெளியில் என்ன இருக்குது? இந்த 1/2 சைன் ஏ இருக்கு. சரியா? ஈக்குவல் டு இந்த 1/2 அப்படியே வந்துடும். இந்த 1/2 உள்ள பெருக்குங்க. 1/2 சைன் 3a இதை உள்ள பெருக்குங்க. மைனஸ் 1/2
சைன் ஏ, இந்த இது அப்படியே வந்துடும். ப்ளஸ் 1/2 சைன் ஏ அப்படியே வந்துடும். சரியா? இப்போ பாருங்க, எது கேன்சல்? -1/2 சைன் ஏ ப்ளஸ் 1/2 சைன் ஏ கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு 1/2. மிச்சம் என்ன இருக்கு? 1/2 சைன் 3a மட்டும் இருக்கு. இப்போ பாருங்க, பெருக்கலாமா? 1 1, 2 4, பெருக்கல தானே இருக்கு. அப்போ 1/4 சைன் 3a, இதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர் என்பது நிரூபிக்கப்பட்டது. நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.